welcome back to my channel Vina Tribe. So என்னோட viewers எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். So இந்த தீப திருநாள்ல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா ஆனந்தமா தீபாவளி பண்டிகையை என்ஜாய் பண்ணுங்க. So friends, இந்த காலை பொழுதுல இன்னைக்கு என்னோட வெஜிடபிள் கார்டனை உங்களுக்கு சுத்தி காமிக்கலாம்னு இருக்கேன். So வாங்க வீடியோக்கு போலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது கத்திரி செடி. இந்த செடி ஏன் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இந்த செடி ஆக்சுவலி நான் நடவே இல்லை. இது என்னோட லெமன் ட்ரீ பாருங்க, லெமன் பிளான். இதில் ஒரு 2 வாட்டி காய்கள் வந்துருச்சு, அப்புறம் அது இப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த லெமன் போட்ட அந்த சாண பொடியிலிருந்து தானாகவே குறுத்து வந்த செடி இது. இதில் நிறைய பெரிய பெரிய உருண்டையான கத்திரிக்காய்கள் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இது ஒரு சிட்ரஸ். அதாவது நம்ம பிக்கிள் போடுறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு, அப்புறம் நாங்க எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தீயல் அப்படின்னு ஒரு கூட்டு வைப்போம், நாரங்கா அப்படிம்போம். அதான் அந்த நாரங்கி காய் தான் இது ரொம்ப டேஸ்டான அந்த தீயல் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், பிக்கிள் போடுறதுக்கும் ஊறுகாய் போடுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த செடியை பாருங்க, இது என் தோட்டத்துல இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது கார்ன், மக்காச்சோளம். இது நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் எப்படி விதையிலேருந்து எடுத்து பிளான் பண்ணேன்னு ஒரு தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்க. ஸோ இது மக்காச்சோளம். இது பாருங்க தக்காளி செடி. தக்காளி செடி 2-3 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஒரு பீன்ஸ் பாருங்க, காய்கள் பாருங்க. இது வந்து கீரை, குட்டி செடி இப்போ வச்சது. ஸோ இது மிளகாய். இது வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம். இது பெரிய வெங்காயம், இது சின்ன வெங்காயம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முட்டைக்கோசு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேல் சாண்ட்விச்சஸ்ல எல்லாம் யூஸ் பண்றது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இந்த லீவ்ஸ் அப்படியே பறிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். பிரெட் சாண்ட்விச் பண்ணும்போது நீங்க மயோனைஸ் வச்சுட்டு இதை இடையில வச்சீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க, குழந்தைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிர்னி பழம் தெரியும்ல, அதை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்ட விதைய வச்சு இது விதையிலேருந்து பதியம் வச்சு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து சாதாரணமா நாட்டு பீன்ஸ், அதாவது லாங் பீன்ஸ் அப்படிம்பாங்க. வீடியோல இருக்கும், அந்த மெச்சூர் செடிகள் இருக்கும். இது வந்து ஒரு குட்டி செடி. இது இப்போ நான் வச்சிருக்கேன், அது முளைச்சி அப்படியே இலை விடுது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. லாங் பீன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, இது ரம்ப இலை இல்லைன்னா பிரியாணி இலை அப்படிம்போம். இது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பீஃப் ரோஸ்ட், பிரியாணி, இது என்ன பண்ணாலும் நீங்கள் இந்த லீவ்ஸை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளேவர்.
அது மட்டும் இல்லாமல் முட்டை குழம்புல கூட இது நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இது என் தோட்டத்தில் இருக்குது பாருங்கள். இல்லை ஒரு 2 இலைகளை நீங்கள் பறித்து குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழம்பே கமக்கும். இது வீட்டில் நீங்கள் சட்டியில் கூட வச்சுக்கலாம். நான் தரையில் நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், புதினா ரொம்ப தளத்தலன்னு வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி என் சமையலுக்கு புதினா தேவைப்படுகிறது. அதில் இப்படி நீங்கள் ஒரு ஸ்டெம்மை கிள்ளி வச்சாலே போதும், புதினா ரொம்ப ஈஸியாக வந்துடும். வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் காய்கறி தோட்டத்தில் விதவிதமான காய்கறிகளை நட்டு வைங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை நீங்கள் உங்கள் வீட்டில் பறித்து சாப்பிடலாம். ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். So with another beautiful video is Dr. Sharon who is signing out. So இந்த தீப திருவிழாவை ரொம்ப இனிமையாக கொண்டாடுங்க, குடும்பத்தோட குதூகலமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? So it's bye.